அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிட் 5 இதில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தொழில் நகரங்கள் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட்டான பிவைக்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இது பாக்ஸை கவர் பண்ணிவிட்டு நம்ம 2-3 பிவைக்யூ கொஷின்ஸ் கடைசியாக இதில் எனக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இது எல்லாமே நம்மளுக்கு சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்த சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களில் ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இந்த 3 மாவட்டங்களில் தோல் உற்பத்தி பண்ணுறாங்க. சேலமில் விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகுனா ஸ்டீல், நம்ம ஸ்டீல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டீல் ஸ்கேல், அந்த மாதிரி ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்குது அந்த இண்டஸ்ட்ரி. மரவள்ளி கிழங்கு, சேலமில் கைத்தறி, விசைத்தறி, ஜவுளி, ஸ்டீல், எஃகு, மரவள்ளி. சங்ககிரியில் லாரிக்கலை தொகுதி, அதாவது லாரி உரிமையாளர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் இருக்கும் இல்லையா, நடத்துபவர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய இது. திருச்செங்கோடில் இந்த போர் போடுறேன்னு சொல்லக்கூடிய ஆள் துளையிடும் பணிகள். நாமக்கல்லில் போக்குவரத்து, கோழி பண்ணை. நாமக்கல் முட்டை ஃபேமஸ் தான், அந்த நாமக்கல் கோழி பண்ணை. கரூரில் வாகனம் புனைபவர், விசைத்தறி. அது வாகனம் செய்வாங்க இல்லையா, பஸ்ஸுடைய வாகனம், பஸ் எப்படி தயாரிக்கிறாங்க, ஒரு சீட்டு அதெல்லாம் உருவாக்குற இடம் கரூர். அங்கே விசைத்தறியும் இருக்குது. தறினா நம்மளுக்கு தெரியும், விசைனா மிஷின் மூலமாக. ஈரோடுலேயும் விசைத்தறியும் மஞ்சள். ஈரோடு மஞ்சள் ஒரு புவிசார் குறியீடு வாங்கின பொருள். கோயம்புத்தூரில் நூல் ஆலைகள், பொறியியல் தொழிற்சாலைகள், இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்கக்கூடியது கோயம்புத்தூர். அதே மாதிரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸும் கோயம்புத்தூர் சுற்றி தான் இருக்குது. திருப்பூரில் பின்னல் ஆடைகளும் ஆயத்த ஆடைகள்லாம் ரெடிமேட்ஸும் இருக்கும். ராஜபாளையத்தில் இந்த சர்ஜரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய, அறுவை சிகிச்சைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பருத்தி பொருட்கள் தயாரிக்கிற தொழிற்சாலை. சிவகாசியில் நம்மளுக்கு தெரியும் தீப்பெட்டி, பட்டாசு, அச்செடுதல், இந்த 3க்கான தொழிற்சாலையும் சிவகாசியில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிவைக்யூவை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடியில் தோலும், சேலமில் விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி கிழங்கு. சங்ககிரியில் லாரிக்கலை தொகுதி. திருச்செங்கோடில் போரு. நாமக்கல்லில் போக்குவரத்து, கோழி பண்ணை. கரூரில் அந்த வாகனம் செய்வாங்க, அது விசைத்தறி. ஈரோடில் விசைத்தறி, மஞ்சள். இந்த விசைத்தறி மட்டும் 3 இடத்துல வருங்க, சேலம், கரூர், ஈரோடு. கோயம்புத்தூரில் நூல் ஆலைகளும் பொறியியல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி பொறியியல் தொழிற்சாலைகளும் இருக்குது. திருப்பூரில் பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள், ரெடிமேட்லாம் இருக்குது. ராஜபாளையத்தில் பருத்தி அறுவை சிகிச்சைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். சிவகாசியில் தீப்பெட்டி, பட்டாசு, அச்சிடுதல் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம பிவைக்யூ பார்க்கலாம். நம்ம படித்ததுலேருந்து என்னென்ன பிவைக்யூ கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பின்வரும் இடங்களை அவற்றோடு தொடர்புடையவற்றோடு பொறுத்துக. இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நம்ம இதை படிச்சுட்டு பார்க்குறனால தமிழ்நாட்டுடைய தொழில் நகரங்களை தான் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடியில் தோல் தான் செய்கிறாங்கன்னு. ஸோ ஏ 3. அடுத்து சேலம் பார்த்தோம் இல்லையா, உருக்கு இரும்பு, அதாவது ஸ்டீல் பார்த்தோம். ஈரோடில் மஞ்சள் பார்த்தோம். நாமக்கல்லில் போக்குவரத்தும் கோழி பண்ணையும் பார்த்தோம். அப்போ ஆப்ஷன் சொல்லுங்கள். ராணிப்பேட்டைக்கு தோல் தானே. ஏ 3. A3 இருக்கக்கூடிய ஆப்ஷனே ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ராணிப்பேட்டைக்கு தோல் மட்டும்தான். அப்போ ஏ 3 தான். ராணிப்பேட்டைக்கு தோல் தான். ஸோ A3 அப்படிங்கிறனால அதற்கு ஒரே ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ ஈஸியாக நம்மளால் ஆன்சர் போட முடியும். இது 2வது கொஸ்டின். இதையும் நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தொழில் நகரங்கள், தொழில் கொத்தை பற்றி கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. திருச்செங்கோடில் நம்ம போர் பார்த்தோமா, சேலமில் மரவள்ளி கிழங்கு, ஸ்டீலு, இரும்புலாம் பார்த்தோமா. ராஜபாளையத்தில் ஒன்று தான் பார்த்தோம், அது அந்த பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். கரூரில் கோச் பில்டிங், வாகனம் புனைபவர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், திருச்செங்கோடு போரு, சேலமில் மரவள்ளி, ராஜபாளையத்தில் பருத்தி, கரூரில் வாகனம் புனைபவர். ஆப்ஷன் 3, 1, 4, 2 4மே நம்ம புக்கில் இருக்காது. ஸோ இந்த நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படித்தாலே உங்களால் ஓரளவுக்கு
ஜிகேல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.